أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقال الله تعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மீது செய்த அருள் கூட, நம்மீது செய்த கிருபை, நம்மீது செய்த அருள், இந்த மேலான உயர்தரமான தீனோட இந்த தாவத்துடைய தப்லீகுடைய உழைப்போடு எங்களை இணைத்து சேர்த்து தொடர்படுத்தி வச்சிருக்கிறோம். பெரியார்களே, சகோதரர்களே, தாவத்துடைய உழைப்புங்கிறது இது ஈமானுக்குரிய உழைப்பு. தாவத்துடைய முயற்சி, தாவத்துடைய உழைப்புங்கிறது இது ஈமானுக்குரிய உழைப்பு. எவ்வளவு தாவத்துடைய உழைப்புல நாம முன்னேறுவோமோ, தாவத்துடைய உழைப்புக்காக எவ்வளவு காலங்களை நாம செலவழிப்போமோ, தாவத்துடைய உழைப்புக்காக எங்களோட செல்வங்கள்ல எவ்வளவு செல்வத்தை நாம செலவு செய்வோமோ, தாவத்துடைய உழைப்புக்காக எவ்வளவு தூரம் போவோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு ஈமான் தருவான். ஈமான் தான் இந்த உழைப்புடைய அடிப்படை நோக்கம். எவ்வளவு ஈமான் வருமோ அவ்வளவுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களிடத்துல அமல்களை உண்டாக்குவான். ஈமான் தான் அமல் செய்ய வைக்கிறது. ஈமான் தான் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது. எவ்வளவு ஈமான் அதிகரிக்குமோ அவ்வளவுக்கு அமல்கள் தானாக அதிகரிக்கும். எவ்வளவு ஈமான் அதிகரிக்குமோ அவ்வளவு எங்களை பாவத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது நபி அவர்கள் செய்த முயற்சி ஈமானுக்கான முயற்சி தான். எங்களோட முதலாவது நோக்கமே ஈமான் தான். எங்களை சீர்திருத்தத்திட எங்களுக்கு ஒரு திருத்தம் வரணும், நான் சீராகணும், நான் நல்ல மனிதனாகணும், நான் நல்ல மனிதனாக இருக்கிற நிலையில் அல்லாஹ் போய் சந்திக்கணும், என்கிட்ட ஒரு நல்ல திருத்தம் வரணும் என்கிறதுக்கான அடிப்படையே ஈமான் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளவு ஸலாஹி ஹாதிஹில் உம்மா அல் யகீன். இந்த உம்மத்துடைய சீர்திருத்தத்துடைய முதலாவது அம்சம் யகீன் தான். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் பாடுபட்டது, முயற்சி செய்தது ஈமானுக்காக. எப்போ ஈமான் சீரானிச்சதோ, எப்பொழுது ஈமான் உறுதியானிச்சதோ, அதுக்கு பின்னால் அவர்களுக்கு அமல்கள் கொடுக்கப்படுது. அதுக்கு பின்னால் அமல்கள் கொடுக்கப்படும். அந்த அமல்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியதாக இருந்தது. அந்த அமல்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அமல் செய்வது சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு பாவங்கள்ல வெறுப்பு ஏற்பட்டது. பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டாங்க. பாவங்கள்ல வெறுப்பும் அமல்கள்ல ஆசையும் ஆர்வமும் அவர்களுக்கு உண்டானது. இதனால சஹாபாக்கள் சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான் கபில அன் யதஅல்லமல் குர்ஆன். நாங்க குர்ஆன் படிக்க முன்னால ஈமான் படிச்சோம். குர்ஆன் படிக்க முன்னால ஈமான் படிச்சோம். அதுக்கு பின்னால குர்ஆன் படிச்சோம். தஅல்லம்னல் ஈமான் கபில அன் யதஅல்லமல் குர்ஆன். குர்ஆன் படிக்க முன்னால ஈமான் படிச்சோம். தஅல்லம்னல் ஈமான் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன். முதலாவது நாங்க ஈமான் படிச்சோம், அதுக்கு பிறகு குர்ஆன் படிச்சோம். பெரியார்களே, சகோதரர்களே, ஈமான் ஒரு படிக்க வேண்டிய ஒரு அம்சம். நாம படிக்கிறேன்னு சொன்னாலே எங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில பேப்பர், பென்சில், மேசை, கதிர, இதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருது. சஹாபாக்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்கள், அவங்க எப்படி ஈமான் படிச்சாங்க? எழுத வாசிக்க தெரியாதவங்க.
அதுக்காக எழுத வாசிக்க தெரியாம இருக்கணும்ங்கிறது அர்த்தம் அல்ல. எழுத வாசிக்க தெரியாத அந்த காலம், பேப்பர் பென்சில் இல்லாத காலம், குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்காத காலம், அவங்க ஈமான் படிச்சீங்க. பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது ஈமானுக்கான உழைப்பு, முயற்சி. இது ஈமானுடைய பேச்சு, ஈமானுடைய முதாக்கரா. காலையிலிருந்து எங்களுக்கு மத்தியில ஈமானுடைய பேச்சு, ஈமானுடைய முதாக்கரா செய்யப்படுது. ஈமானுக்காக நாங்கள் வெளிக்கிளம்பணும். வெளிக்கிளம்பி ஈமான் படிக்கணும். வெளிக்கிளம்பி ஈமான் படிக்கணும். எல்லா மக்களும் வெளிக்கிளம்பணும். எல்லாரும் வெளிக்கிளப்பினாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்கிளப்பினாங்க. வெளிக்கிளம்புறதுதான் ஈமான் படிக்கிறதுக்கான முறை, ஈமான் படிக்கிறதுக்கான வழி. அல்லாஹ் படிச்சு தருவார். வெளிக்கிழமைன்னு அல்லாஹ் படிச்சு தருவார். அல்லாஹ் பதில ஈமான் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் பதில ஈமான் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் தபூக்ல ஈமான் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் ஹுனைன்ல ஈமான் படிச்சு கொடுத்தான். ஒவ்வொரு வெளிக்கிழம்பக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஈமான் படிச்சு கொடுத்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய எல்லா அமல்களுக்குமான அடிப்படை ஈமான் தான். ஈமானுடைய அளவை வச்சுதான் எங்களுடைய அமல்கள் கணக்கெடுக்கப்படுது. ஈமானுடைய அளவை வச்சுதான் எங்களுடைய அமல்கள் கணக்கெடுக்கப்படுது. ஒருவருக்கு 5 வீதம் தான் அமல் இருக்குன்னு சொன்னா, ஈமான் இருக்குன்னு சொன்னா, அவருடைய அமல்களுக்கும் 5 வீதம் தான் நன்மை கிடைக்கும். ஒருவருக்கு 100 வீதம் ஈமான் இருக்குன்னு சொன்னா, அவருடைய ஒவ்வொரு அமலுக்கும் 100 வீதம் நன்மை கொடுக்கப்படும். ஒரே ஸ்டெப்ல தொழக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரி நன்மை அல்ல, நன்மையில மாற்றம் இருக்குது. சிலவங்களுக்கு 100க்கு 100, பிறகு 90, இப்படி குறைஞ்சு வரும். குறைஞ்சு கடைசி 10, சிலவங்களுக்கு 10. ஒரே ஸ்டெப்ல ஒரே இமாமு கீழே தொழக்கூடியவங்க, சிலவங்களுக்கு கீழே போயிடும். ஹதீஸுடைய கருத்து இருக்குது, சிலவங்களோட தொழுகையை சுருட்டி, பழைய துணியை சுருட்டி முகத்தில் வீசுறது போல அல்லாஹ்வோட அமல்களை தூக்கி வீசிடுவாங்க. தொழுவங்க தான். இது எப்படி சிலவங்களோட கண்ணியத்தை கொடுக்குது, சிலவங்களுக்கு சிறப்பை கொடுக்குது, சிலவங்களோட முழு தேவைகளும் அந்த தொழுகை பூர்த்தியாக்குது. தொழுகை மூலமாக அவங்களோட முழு அல்லாஹ்வோட உதவியையும் பெற்றுக் கொள்றாங்க. ஆனா சிலவங்களுக்கு பழைய துணியை சுருட்டி முகத்தில் வீசுறது போல வீசப்படுது. பெரியார்களே சொல்லி, இது எப்படி நடக்குது? ஒரே சஃப்ல ஒரே இமாமுக்குள்ள தொழக்கூடியவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? அவங்களோட ஈமான பொறுத்திருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட அடிப்படை வேலையோட அடிப்படை நோக்கமே ஈமான் தான். ஒவ்வொரு நாளும் எங்களோட ஈமான் நிலைமை நாங்க பார்த்து கொண்டே இருக்கணும். நான் இவ்வளவு காலமா வேலை செய்யறேன், என் ஈமான்ல என்ன முன்னேற்றம், என் ஈமான்ல என்ன முன்னேற்றம்? ஈமான்ல முன்னேற்றம் ஏற்படுது எங்களுக்கு அடையாளம் என்ன? அமல் செல்ல ஒரு ஆசை, அமல் செல்ல ஆர்வம், அமல் செல்ல பக்குவம், அமல் செல்ல பேணுதல், அமல் செல்ல குஷூ குது, இது ஏற்படும். அமல் செல் பக்குவம் உள்ளதாக குஷூ குதுவதாக ஆயிட்டா அல்லாஹ்வோட உதவியை நாம கண்ணால பார்க்கலாம். அல்லாஹ்வோட உதவியை பார்க்கலாம். ஒவ்வொரு அம்சங்களையும் அல்லாஹ் எப்படி எனக்கு உதவி செய்கிறான், என் தொழிற்துறையில் அல்லாஹ்வோட உதவி எப்படி இருக்குது, என் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வோட உதவி எப்படி இருக்குது, என் உடல் நிலைமையில் அல்லாஹ்வோட உதவி எப்படி இருக்குது, ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ்வோட உதவியை நாம பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருவரும் நாங்க எங்களுடைய ஈமான பார்த்துக் கொண்டே இருக்கணும். நம்ம அதுல கவனிச்சு கொண்டே இருக்கணும். ஈமான்ல பலகீனம் ஏற்படுது, எங்களுக்கு அடையாளம் என்ன? இந்த ஈமான்ல பலகீனம் ஏற்பட்டிருக்குது, எங்களுக்கு அடையாளம் என்ன? ஈமான்ல பலகீனம் ஏற்பட அமல் செல்ல பொதுபோக்கு, அமல் செல்ல குறைபாடு, சில அமல்கள் செய்ய முடியாத நிலைமை, சுமக்கு கிடைக்குதில்லை, இஷா கிடைக்குதில்லை அப்படின்னா அவர் நல்ல ஈமான் பலகீனப்பட்டிருக்கு. அவருடைய ஈமான் நல்ல பலகீனப்பட்டிருக்கு. அமல் செல்ல பலகீனம் இருக்கும், பொதுபோக்கு இருக்கும், அமல்ல பக்குவம், தொழுதாலும் குஷூகத்தோடு சொல்ல மாட்டார். திக்ர் செய்யறாரு, ஆனா திக்ர் செய்யறது வெறும் நேரம் போகுது, அதுல சரியான பலன் கிடைக்குதில்லை. ஏன்னா ஈமான் பலகீனப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செய்யக்கூடிய ஆசை வரும், ஆர்வம் வரும், விருப்பம் வரும். இதை செய்யலாம் தானே, இதை பார்க்கலாம் தானே, இதை கேட்கலாம் தானே, இதை இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமா பாவம் கூடிக்கொண்டே போகும். அதுல அவர் கவனம் இல்லைன்னு சொன்னா அவருடைய அந்த பாவங்கள் அவருடைய ஈமான் அப்படி இல்லாமலாக்கி, பாவங்கள் ஈமான இல்லாமலாக்கிடும். சில பாவம் இருக்குது, ஈமான் அப்படி இல்லாமலாக்கிடும்.
லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின். ஒரு முஃமின் ஜினா செய்ய மாட்டான். ஜினா செய்யறான்னு சொன்னா அவன் முஃமின் இல்ல. இன்னைக்கு ஜினா அதிகரிச்சு கொண்டே போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்? அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கருவிகளும் உருவாகிட்டு தேடி போக தேவையில்லை. இன்னைக்கு தேடி வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஜினா செய்ய மாட்டான். அவன் ஜினா செய்யறான்னா அவன் முஃமின் இல்ல. ஈமான் இல்லாத நிலையில அவன் ஜினா செய்யறான். ஒரு முஃமின் குடிக்க மாட்டான். லா யஷ்ரபு ஷாரிபு ஹீன யஷ்ரபு வ ஹுவ முஃமின். ஒரு முஃமின் குடிக்க மாட்டான். குடிக்கிறான்னா அவன் முஃமின் இல்ல. அவன் ஈமான் இல்லாத நிலையில குடிக்கிறான். ஒரு முஃமின் களவு செய்ய மாட்டான். லா யஷ்ரிகு ஷாரிப் ஹீன யஷ்ரபு வ ஹுவ முஃமின். ஒரு முஃமின் திருட மாட்டான், களவு செய்ய மாட்டான். செய்யறான்னு சொன்னா அவன் ஈமான் இல்லாத நிலையில செய்யறான். இதை நாம பார்க்கணும். இந்த நிலைமை என்ன? எனக்கு அதுல ஒரு ஆசையா, அதுல ஒரு விருப்பமா, அதுல எனக்கு ஒரு விருப்பம், அது சம்பந்தப்பட்ட கருவிகளோட விருப்பம், அது சம்பந்தப்பட்ட வஸ்துக்களோட விருப்பம், அது சம்பந்தப்பட்ட பேச்சோட விருப்பம். இந்த மூணு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆசை. ஆக இது ஈமான் பலகீனமாகிட்டது, நல்லா இறங்கிட்டுதுங்கிறதுக்கு அடையாளம். சில பாவங்கள் அமல் செய்ய கிடைக்காது. சில பாவங்கள் அமல் செய்ய கிடைக்காது. பெரியார்களே, நீண்ட நேரம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல. நாங்க எங்களையே நாங்க பார்த்துக்கொள்ளணும். இந்த வேலை செய்யற நோக்கமே ஈமானுக்காகத்தான். இந்த வேலை செய்யற நோக்கமே நாம நல்ல மனுஷராகணுங்கிறதுக்காகத்தான். இந்த வேலை செய்யற நோக்கமே பாவங்கள்ல எங்களுக்கு வெறுப்பு ஏற்படணுங்கிறதுக்காகத்தான். இந்த வேலை செஞ்சு கொண்டு நாம அப்படி செய்யறோம்னு சொன்னா அது அல்லாஹ் பொருந்த மாட்டான். அது நீண்ட காலம் அப்படி செஞ்சு கொண்டு இருக்க முடியாது இந்த வேலையில. பெரியார்களே, சகோதரர்களே, என்னுடைய ஈமான பொறுத்துதான் அமல்கள். எல்லா அமல்களையும் ரெண்டு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒன்று, ஒவ்வொரு அமலும் நல்ல யக்கீனோட செய்யணும். சந்தேகத்தோட, பொடுபோக்கோட, கவனக்குறைவோட அமல் செய்யக்கூடாது. ஒவ்வொரு அமலும் நல்ல யக்கீனோட செய்யணும். ஒரு தொழுகை இருந்தாலும் இது அல்லாஹ்வினால தரப்பட்டது, இது நபி அவர்களால தரப்பட்டது. ஒரு திக்ரா இருந்தாலும் இது நபி அவர்களால செய்யப்பட்டது. ஒரு திலாவத்தா இருந்தாலும் இது அல்லாஹ் விரும்பக்கூடியது, அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பக்கூடியது. அப்படி நாம ஒவ்வொன்றிலையும் நல்ல யக்கீனோட செய்யணும். ஹதீஸிலே கருத்து இருக்குது, ஈமானும் வஹ்திசாபன். ஒரு ஈமான் நல்ல யக்கீனோட செய்யணும். வஹ்திசாப், இந்த அமலை செய்யற எனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், நல்ல யக்கீனோட தஹஜ்ஜத் தொழணும். இது நபி தொழுகை சொல்லுவார், நபி சொல்ல சொல்லுவார். நபிமார்களுக்கு ஃபர்து போல, நபிமாருக்கு ஃபர்து, எங்களுக்கு ஃபர்து போல. பெரியார்களே சொல்ல, அப்படி ஒரு யக்கீனோட செய்யணும். நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன அவுலியாவாக அல்லாம மௌத்தாக்க மாட்டான். என்ன முழு தேவையிலையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பார். அல்லாஹ்வுடைய நேசர் அல்லாமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசராகிட்டா என்ன நடக்கும்? அவருக்கு எந்த பயமும் இருக்காது. துனியாட எந்த விஷயத்தை பத்தி, கபரை பத்தி ஒரு பயம் இருக்காது, கியாமத்தை பத்திய பயம் இருக்காது. ஏன்? அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது. விட்டுட்டு போற பத்திய கவலையும் இருக்காது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கிறார்களே, ஒலிமார்கள், தஹஜ்ஜத் மூலமாக, நல்ல அமல்கள் மூலமாக, ஈமானின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அலா இன்ன அவுலியா லா ஹவுஃபுன் அலை, அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. பெரியார்கள் இதுதான் சக்கராத்துல ரஹ்மத்துடைய மலக்கள் என்று சொல்வார்கள். அதனால பயப்படவானாம், கவலைப்படவானாம். கமர்லையும் ஒரு சக்கராத்திலையும் அவருக்கு பயம் இருக்காது, சக்கராத்திலையும் அவருக்கு கவலை இருக்காது. முதல்ல ஆறுதல் சொல்வார்கள் மலக்கள் எங்களுக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்பில் ஒவ்வொரு அமலுக்கும் உள்ள நன்மை என்ன? நான் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றேன். இந்த சுபஹானல்லாஹ் நல்ல யக்கீனோட செய்யணும், சந்தோஷமா செய்யணும், அமலை சந்தோஷமா செய்யணும். நாம அமலுக்கு சந்தோஷமா செய்யணும். ஏன்னு சொன்னா, நான் அமலுக்கு
இந்த உலகத்துக்கு அனுபவிட்டிருக்கிறேன். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் என்ன அமலுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். வேற எந்த நோக்கமும் இல்லை. وما خلقت الجن والانس الا ليعبدون. மனிதர்களையும் ஜின்களையும் எங்களுடைய இபாதத்துக்காக வேண்டி மட்டுமே தான் நான் அனுப்பி இருக்கிறேன். அவன் தொலை வரும்போது சந்தோஷமா வரணும். எப்படி ஒரு ஜப்பு தொழிலுக்கு போக எவ்வளவு சந்தோஷமா போறோம், ஏன் பின்னால உள்ள ஒரு வருவாய்க்காக இது என்று நான் தொழில் செய்யணும். குடும்பத்துக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போறோம், சாப்பிடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா சுபராக்கு போறோம், பெண்ணுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போறோம் தூங்குறதுக்கு. அதுக்கு அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. கிடையாது. தொலை வரும்போது சந்தோஷமா வரணும். ஏன் என்ன படிச்ச நோக்கம். திக்ருக்கு வரும்போது சந்தோஷமா வரணும். என்ன படிச்ச நோக்கம். நோம்பு நோக்கம் ஒரு சந்தோஷம். என்ன படிச்ச நோக்கம். ஜகாத் சதகா கொடுக்கணும் ஒரு சந்தோஷம். ஏன் என்ன படிச்ச நோக்கம். அல்லாஹ் என்ன படிச்ச நோக்கமே இபாதத்தான். குடும்பமும் தொழிலும் எங்கட இபாதத்துக்கு உதவி. குடும்பமும் தொழிலும் எங்கட இபாதத்துக்கு உதவியை தவிர அது நோக்கம் அல்ல. குடும்பமும் தொழிலும் நோக்கம் அல்ல. இபாதத் எங்கட நோக்கம். ஒரு சந்தோஷமா வரணும். உடம்போக்கோட கவனக்குறைவோட மாச்சலோட கொட்டாவை விட்டு கொண்டு அங்கலங்களை செஞ்சு கொண்டு அப்படி செய்யக்கூடாது. அமல் அப்படி செய்யறதுனால அந்த அமல்ல சரியான பிரயோஜனங்களை கிடைக்காது. பெரியார்களே சகோதரர்களை படைச்ச நோக்கம் இபாதத். சந்தோஷமா செய்யணும். அவன் சந்தோஷமா செய்யறதுக்கு என்ன செய்யணும், இந்த அமலுக்கு என்ன கிடைக்கும் தெரியணும். இந்த அமலுக்கு என்ன கிடைக்கும். ஒரு நாட்டாம எவ்வளவு சந்தோஷமா அந்த நாட்டாம வேலை செய்யறாரு. இன்னைக்கு ஒரு லொரி மூட ஒரு லொரி ஃபுல்லா அவர் வளமையாகி தூக்குவார் இறக்குவாரு. இன்னைக்கு ஒரு லொரி வந்து தூக்கிட்டார். இன்னைக்கு 2 லொரி வந்துட்டு தெரியாம அவசரமா இது அறிவிக்காம இருந்தது. 2 லொரி வந்து கவலைப்படுவாரா சந்தோஷப்படுவாரா. இங்க ஒரு லொரி சாமான ஏற்றி இறக்கினா அவருக்கு 500 ரூபாய் கிடைக்க முடியும். இன்னைக்கு 2 லொரி வந்து இருக்குது. நான் எப்படி இறக்குறது. ஒரு லொரியை நான் கஷ்டப்பட்டு தான் இறக்கினேன். 2 லொரி எனக்கு இல்ல. அவருக்கு பாரு 3வது லொரியும் வராதா. இன்னைக்கு 1000 ரூபாய் கொண்டு போறோம். பின்னால உள்ள லாபம் பலமே 500 ரூபாய் கொண்டு போறது பேர் இன்றைக்கு 1000 ரூபாய் கொண்டு போறோம். முதலாளி எந்த காலம் இப்படி 2 லொரி வராதா என்று கேட்பாரு. பெரியார் சகோதரர்களே நாம் என்ன பேசுறோம், ஒரு சந்தோஷம் வரும். அப்ப எங்களுக்கு தொழுகை சொன்னா பாருங்க, தொழுகையில அவன் முன்னுக்குள்ள சுண்ணத்தான தொழுகை, பின்னுக்குள்ள சுண்ணத்தான தொழுகைகள், எங்களுக்கு நபில் தொழுகைகள் எவ்வளவு சந்தோஷமா தொழணும், எவ்வளவு சந்தோஷமா தொழணும். இப்படி ஒரு லொரிக்கு பதிலாக 2 லொரி வந்தா சந்தோஷப்படுறாரு. ரோட்ல போய்கிட்டு ஒரு வயசாளி ஒரு பைஸ்கிளை வச்சுக்கிட்டு ஒரு மூடையை தூக்குறது கஷ்டப்பட்டு அந்த பைஸ்கிளை வச்சு கொள்றது கரையில வச்சு கொள்றது கஷ்டப்படுறாரு. இவரு மூட தூக்குற ஆள் தான். இவன் சொல்றாரு, தம்பி ஒரு கை மனுஷன் செத்து போய் வாரான் இது தூக்கிறதுக்கு. ஏன் இதுல ஒண்ணும் கிடைக்காது பாருங்க. அங்க கேட்கிறாரு 3வது லொரியும் வராதா, 3வது லொரியும் வராதா. இப்படி 2 வளமையா வந்து இன்னொரு லொரி நிலதியமா வராதா. இங்க ஒரு மூடையை தூக்கி வைக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இவர் தூக்கி வச்சா ஒண்ணும் தர மாட்டாரு. பெரியார்களே அப்படி இருக்கக்கூடாது. இந்த அமல் உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷமா செய்யணும். கொஞ்சம் செய்யிருந்தாலும் சந்தோஷமா செய்யணும். ஈமானம் இஹ்திசாபம், ஈமானோட செய்யணும். இஹ்திசாப் ஒரு அமலுக்கு என்ன கிடைக்கும் என்று நினைச்சு செய்யணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதே போல எங்களை குடுக்கல் வாங்கல்களை நல்லா ஆக்கிக் கொள்ளணும். குடுக்கல் வாங்கல் சீராகிக்கொள்ளணும். நாம சம்பாதிக்கிற ஈமான், நம்ம சம்பாதிக்கிற அமல் குடுக்கல் வாங்கலால அது எங்களை விட்டு பறி போயிடும், எங்களை விட்டு போயிடும். அதனால குடுக்கல் வாங்கல் எங்கட தகுதிக்கு தக்கன, எங்கட தகுதிக்கு தக்கன குடுக்கல் வாங்கலை நாம சீராக்கணும். எங்கட தகுதிக்கு மேல நாம குடுக்கல் வாங்க செய்யப்படும் பொழுதுதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் உள்ளாகிறோம். உலகத்துல போக்கு போக்கு அது இருக்கிறது, அது போய்கொண்டே இருக்கும், அது நடந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க எங்களுக்கு தக்கன நம்ம குடுக்கல் வாங்கல செஞ்சு கொள்ளணும். விரலுக்கு தக்க வீக்கம் சொல்லுவாங்க. எங்க விரல் அது தக்கன வீக்கம், அதுக்கு தக்கன எங்கட குடுக்கல் வாங்கல செஞ்சு கொள்ளணும். தேவையில்லாம கடன் பட்டு இதை தேவையில்லாம பெருசாக்கி இது ஒரு எண்ணம் எல்லாம் பெருசாகணும். சின்ன தொழில் செய்யறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. சின்ன தொழில் செஞ்சா அடக்கமா செய்யலாம், கண்ணியமா வாழலாம், அது விருப்பம் இல்லை. இன்றைக்கு எல்லாரும் எடுத்தது கூட ஒரு பெருசா செய்யணும். பெருசா செய்யறதுக்கு பணம் வேணும். பணத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு தில்லு முள்ளுகள் நடக்குது. நாங்க எங்கெங்கெல்லாம் போக வேண்டி ஏற்படுது. கிடைச்சா கொஞ்சம் இறங்கி 20 பிறகு இன்னும் ஹராத்துக்கு போக வேண்டி வந்துடுது. 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 20 பிறகு
ஹராத்துக்கும் போக வேண்டி வந்துடுது. ஆக நாம நஷ்டவாளி ஆகிடும். பெரியார்களை சொல்ல எங்க ஈமான் மெல்ல மெல்ல போயிடும், ஹராத்துக்கு போயிடும் என்று சொன்னா. அதனால கொடுக்கல் வாங்கலை நாம சீராக்கணும். எங்கட கொடுக்கல் வாங்கல் எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். தேவையில்லாம கடன்படக்கூடாது, தேவையில்லாம கடன்படக்கூடாது. இந்த கடன் வாங்குறது ஒரு 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 இதா போயிட்டு, ஒரு முறையா போயிட்டு. கடன் வாங்கணும், கடன் வாங்குற அவசியமே இல்லை. கடன் எங்களுக்கு பகல்ல நிம்மதியற்ற தன்மையும் இரவுல தூக்கம் இல்லாமல் ஆக்கிடும். நாம் எல்லாம் தீனோடு தொடர்புள்ளவர்கள், நாங்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க. எங்களை கொடுக்கல் வாங்கலும் ஒரு முன்மாதிரி தான், மக்களோட வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கலும் ஒரு முன்மாதிரி தான். ஆக பெரியார்களே சகோதரர்களே, உண்மையான முறையில சரியான முறையில கொடுக்கல் வாங்கல் செய்யறதும் எங்களை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். அத்தாஜிரு சதோகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாய். அத்தாஜிரு சதோகுல் அமீன் ரெண்டு விஷயம். உண்மையான நம்பிக்கைக்குரிய வியாபாரிமா, உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்ப அதுல பொய் இருக்க கூடாது, அதுல ஏமாற்றம் இருக்கக்கூடாது. என்ற தொழில்துறவுல இந்த ரெண்டும் இல்லாத ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கைக்குரிய வியாபாரி நபிமார்களோட சித்திகீங்களோட சுஹதாக்களோட இருப்பார். அந்த தொழிலை நாம செய்யணும். அது விவசாயமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், கூலி தொழிலா இருக்கலாம். என்ன இருந்தாலும் நாங்க அந்த முறையாக இது ரெண்டும் அமையணும். உண்மை இருக்கணும், அதுல ஏமாற்றம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும். இந்த அடிப்படையில் பெரியார்களே சகோதரே, ஒரு கடன் ஆகிட்டோம், முன்பின் ஆகிட்டது, அதை நிறைவேற்றிடணும். கடன் உள்ள நிலையில எங்களுக்கு மௌத்து வரக்கூடாது. அல்லாஹ் இதுக்காக பாடுபட்ட சுகந்தாக்களுடைய முழு பாவங்களை அவங்க மன்னிச்சிடுவான். ஆனா கடனை தவிர வந்திருக்குது, கடன் அவர் நிறைவேற்றி ஆகணும். சில சந்தர்ப்பங்களை கடன் நிறைவேற்ற பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை கூட தொழிலிக்க மாட்டான். கடனை யாராவது பொறுப்பெடுக்கணும். கடனாளியாக இருக்கிற நிலையில் நமக்கு மௌத்து வரக்கூடாது. நாம எவருக்கும் யாருக்காக இல்லை, நம்ம உலகம் வாழ்றோம், நாம நமக்காக வாழ்றோம். நம்முடைய ஈமான பாதுகாத்துக் கொள்றதுக்கு, நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு கொஞ்ச கால வாழ்க்கை. ஆக பெரியார்களே சகோதரே, முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா கடனாளி ஆயிட்டாங்க. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பெரிய முஃப்தி, ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு முஃப்தி, பின்னால் உள்ள காலத்திலே பெரிய பெரிய ஆலிம், கடனாளி ஆயிட்டாங்க. இப்ப கடனாளி கேட்கிறாங்க, இவர்கிட்ட கொடுப்பதுக்கு வழி இல்லை. ரசூலுல்லாஹ் போய் சிபாரிசு செய்ய சொன்னாங்க. யார் சொல்ல, நான் இப்படி கடனாளி ஆயிட்டேன், சிபாரிசு செய்ய. ரசூலுல்லாஹ் அவங்கள குறிப்பிட்டவங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க இவர் கடன் கேட்டாரு, கடனா கடன் தான், இவர் கடன் கேட்டாரு, தந்துடுவாரு என்று நினைச்சுதான் நாங்க, எங்களுக்கு தேவை இருந்தும் நாங்க கொடுத்தோம், அவர் தந்துடுவாங்க, எங்களுக்கு தரத்தான் வேணும் அப்படி சொன்னோம். அவர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்ன இருக்குது, கடன் கொடுக்க இல்லை, ஒண்ணுமே இல்லை. யார் சொல்லலாம், வீடு இருக்குது, வீட்டை வில்லுங்க, வீட்டை வித்து போடு, கடனை கொடுத்து பள்ளியில வந்து தங்க, பள்ளியில படுது. இவ்வளவு தூரம் கடுமையா இருந்தார், வீட்டை வில்லுங்க. இப்ப நாம நம்மட பணம் இல்லை, யாருடைய பணம், அதுல காணி வாங்குறதும், வீடு கட்டுறதும், வாகனம் வாங்குறதும் அவரோட சொந்த பணம் இல்லை. யாருடைய பணத்தை எடுத்து வியாபாரம் செஞ்சு இவரோட கையில பணம் வந்தா அது கொடுக்க வேண்டிய பணம். ஆனா அது வீடாக மாறுது, காணியாக மாறுது, பிரயாணமாக மாறுது, எங்கெங்கெல்லாம் போறாரு, எங்கெங்கெல்லாம் ஓடாரு, எப்படி எல்லாம் ஓடுறாரு, கடைசி ஆள் இல்லை. ஆக பெரியார்களே சகோதரர்களே, நம்ம என்ன சொல்றோம், நாம கொஞ்ச கால வாழ்க்கை, நம்ம இபாதத்துக்காக வேண்டி எல்லாம் படைச்சிருக்கிறான். நாங்க வியாபாரம் செய்யறதுக்கு எல்லாம் எங்களை படைக்க இல்லை, எங்களை விவசாயம் செஞ்சுட்டு வர்றதுக்காக எல்லாம் படைக்க இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன எல்லாம் அனுப்ப இல்லை, பெரிய வியாபாரம் செஞ்சு கோடிக்கணக்கான ரூபாயில சம்பாதிச்சு ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டு வரணும் என்ன அல்லாஹ் அனுப்பவே இல்லை. அப்படி சொன்னாங்க, நான் வியாபாரி ஆகிட்டு வரணும் எல்லாம் என்ன அனுப்ப இல்லை, வியாபாரம் செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கொடுக்கல் வாங்கல் எல்லா அமைப்புகளையும் கொடுக்கல் வாங்கல்களை சீராயிக்கணும். எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாம சந்தோஷமா அமைச்சுக் கொள்ளணும். குடும்ப வாழ்க்கை ஒரு சந்தோஷமா அமையணும், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும், தாய் அப்பா உற்றாரோட சந்தோஷமா இருக்கணும். நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டாது, யாரும் வாழ்ந்து காட்டுறது? இன்னைக்கு எங்களையும் மற்றவங்க அந்நியவங்க முன்மாதிரி காட்டு பாருங்க. இவங்களை தாய்கள் பாருங்க, இவரோட குடும்ப வாழ்க்கை, இவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை,
இவங்களுக்குள்ள உள்ள சிக்கல்கள், இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தை விட்டு தூரமா இருக்கிறது, பிள்ளைகளை விட்டு தூரமா இருக்கிறது. பெரியார்களே, சகோதரே, குடும்பமும் ஒரு உதவி தான் எங்களுக்கு. குடும்பமும் தீனுக்கு உதவியாக தரப்பட்டிருக்குது. அதனால குடும்பத்தில் நாம் எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்து கொள்ளணும். தாமத்தில் வேலை செய்யக்கூடிய நாங்கள் மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்து கொள்ளணும். இல்லாட்டி எங்களுக்கு வேலை செய்ய கிடைக்காது. இந்த வேலை செய்யணும், மூத்த வரைக்கும் வேலையில் இஸ்திகாமத்தா இருக்கணும். அது ஆக முக்கியமான ஒரு அம்சம். மூத்த வரையும் இந்த வேலை இஸ்திகாமத்தாக இருக்கிறது, உறுதியா இருக்கிறது. அது கவனமா இருக்கணும். தொழிற்துறையினால இந்த இஸ்திகாமத் உடஞ்சு போயிடக்கூடாது. இந்த குடும்ப வாழ்க்கையினால எங்க தீனுடைய இஸ்திகாமத் உடஞ்சு போயிடக்கூடாது. உடஞ்சு போயிட்டா திரும்ப ஒட்டுவே கஷ்டமாயிடும். குடும்பத்துல சிக்கலினால வேலை விடுபட்டு போயிட்டது, தொழிற்துறையோட சிக்கலினால வேலை விடுபட்டு போயிட்டது. அது பெரிய நஷ்டம். அல்லாஹ் குடும்பத்தையும் தொழிலையும் எங்கள் தீனுக்கு இடைஞ்சலாக தரையில, தீனுக்கு உதவியாக தந்திருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்களே சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, உங்களோட குடும்பமோ உங்களோட தொழிலோ உங்களுக்கு தீனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நான் இடைஞ்சலா வைக்கிறதுக்காக தரையில்லை, இன்னும் நீங்க தீன்ல முன்னேறுவீங்க என்று தந்தோம். இந்த தொழில தீன்ல முன்னேறுவீங்க என்றதுக்காக தந்தோம். இந்த சொத்து தீன்ல இன்னும் முன்னேறுவீங்க என்றதுக்காக தந்தோம். குடும்பத்தை நாங்க என்ன தீன்ல முன்னேறுவீங்க என்றதுக்காக தந்தோம். இப்ப பார்த்தா உங்களுக்கு அது தடையா இருக்குது. இப்ப சொல்றீங்க, நான் மனைவி விட்டுட்டு எப்படி போறது, நான் எப்படி தொழிலை விட்டுட்டு போறது, இப்படி நான் குடும்பத்தை விட்டுட்டு போறது, இப்படி ஒரு வாசல் காட்டு பூமியை சுத்து விட்டுட்டு போறது, இது பலகீனமானது. அதுக்காக அல்லாஹ் தரையில்லை. அல்லாஹ் சொல்ல, யாருக்கு நாங்க கொடுத்த நியமத்துகள் தீனுக்கு தடையா இருக்குமோ அவர் முடிவு செய்யட்டும், அவர்தான் நஷ்டவாளி. உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? மஐஷத்தல் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை உண்டாகிடும். குடும்பம் இருந்தும் நெருக்கடி, சந்தோஷம் இல்லை. தொழில் இருந்தும் நெருக்கடி, சந்தோஷம் இல்லை. சொத்துசுவம் இருந்தும் நெருக்கடி, சந்தோஷம் இல்லை. அப்ப முதலாவது இந்த நிம்மதி இல்லாம ஆக்கிடுவார். உலகத்துல எல்லாமே இருக்குது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அமைதி இருக்காது. இது உலகத்துல வாழ்க்கை. சக்கராத்திலிருந்து ஆரம்பிச்சதும் கஷ்டம். சக்கராத்து ஒருவருக்கு கஷ்டமாயிட்டா நினைச்சு கொள்ளுங்க, அது அவட காலம் முழுக்க நிற்கும். அப்படி உலகத்துல 50,000 வருஷம் சக்கராத்துல கஷ்டப்பட்டா கியாமத் நாள் வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு வேற ஒரு நினைப்பு நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. சக்கராத்துல ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டு வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு பிறகு அவர் மனைவி நினைக்கிறதோ, பிள்ளைய நினைக்கிறதோ, தொழில்துறை நினைக்கிறதோ, வீடுவாழ் ஒன்றும் இல்லாத எல்லாம் மறந்து அந்த கஷ்டம் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். கியாமத் நாள் எழுப்பப்பட்டாலும் இருக்கும். அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் எங்கேயோ சேர்த்து. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, தாங்க முடியாத ஒரு நோய். இப்ப மகன் வந்தாலும் அவருக்கு மகன் கிடையாது. அப்ப மகனை தேடி நீங்களே, இந்த மகன் வந்திக்காரு, மூத்த மகன் வந்திக்காரு, வெளிநாட்டுல இருந்து வந்திக்காரு, நீங்க தேடுவீங்களே, இன்னொரு தேடினீங்க, இந்த அம்மா வந்து அது ஒண்ணு அவருக்கு விளங்காது. ஏன்னா அவர் அந்த நோய் கஷ்டம் மகனை மறக்க வச்சிடும், பிள்ளைகளை மறக்க வச்சிடும், எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். அவருக்கு அந்த தேவை நோய் தான். நோய் நீங்கின பிறகுதான் மகன் எங்க, உமா எங்க, மனைவி எங்க, பிள்ளை எங்க, அந்த கடை சாவி எங்கன்னு கேட்பார். பெரியார்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தாங்க முடியாத ஒரு நோய், தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, தாங்க முடியாத ஒரு கஷ்டம், எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கா. சக்கராத்துடைய பிரச்சனை உலகத்தில பிரச்சனையை போல உள்ளதா? சக்கராத்துடைய கஷ்டம் உலகத்தில கஷ்டம் போலவே இல்ல, முழு மறந்து போயிடும். சக்கராத்துல மரணம் சொன்னா அதுக்கு பிறகு நீங்க எங்க போகணும், அங்க போனாலும் அந்த மற்ற எதை பத்தி ஞாபகம் வராது, ஒண்ணும் ஞாபகம் வராது, எல்லாம் மறந்து போயிடும். அடிக்கடி சொல்ல, சுனாமி டைம்ல ஒரு பெண் தன் மக பிள்ளைய நெஞ்சோடு அணைச்சுக்கொண்டு ஓடினான். ஓடி 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 ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டா. அங்க பார்த்தா கையை அணைச்ச மாதிரி புள்ள விழுந்தது தெரியாது, புள்ள எங்க விழுந்தது தெரியாது. அவர் நினைக்கிற புள்ள நிற்கண்டு, புள்ள அணைச்சிட்டு ஓடுறன்னு நினைக்கிறார். புள்ள வழி விழுந்துட்டு, புள்ள விழுந்த இடம் தெரியாது. ஏன்? அந்த டென்ஷன், அந்த பிரச்சனையில இதுல இருந்து தப்பணும் ஓடுறாவே தவிர இந்த புள்ள இருக்கிறது அது ஞாபகம் இல்லாம, புள்ள வழி உளுந்த ஞாபகம் இல்லாம உலகத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அது அவருக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒரு டைம்ல மினால நிறவு பிடிச்சிட்டு ஓடி வராங்க எல்லாரும். கணவன் மனைவி
மிக முகபத்துல தெரிஞ்சனால சொல்றேன். மனைவி விட்டு கணவன் ஓடி வந்துட்டார். நீங்க வந்து கூப்பிடுற நெருப்புடிச்சு தெரிஞ்சல. அப்ப வழக்குள்ள எடுத்துட்டு வரையுது, வழக்குள்ள அவை எடுத்துட்டு வரையுது தெரியாது. அது அது மறந்து போயிடும். நாம நினைக்கிற மாதிரி இல்லை, நாம நினைக்கிற மாதிரி இல்லை. உயிருக்குரியான கணவன் மனைவியா இருந்தாலும் ஒரு பிரச்சனை அது மறந்து போயிடும். கணவனை மனைவி மறந்துடுவா, மனைவியை கணவன் மறந்துடுவா. பிறகு அவ கொஞ்சம் எரிகாயத்தோட வெளியே வந்து சேர்ந்தா. இவர் வெளியே வந்து சக்கராத்திர பிரச்சனை சொல்ல போன நேரம் இல்லை. உலகத்தில பிரச்சனையை முழுக்க ஒன்று சேர்த்தாலும் சக்கராத்திர பிரச்சனைக்கு சரி வராது. அவ்வளவு கடுமையான சக்கராத்திர பிரச்சனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை சக்கராத்திலே சாகும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உலகத்துல மஈஷத்தெல்லாம் சக்கராத்துல நெருக்கடியான அதுல ஏற்பட கறக்கிறது கஷ்டம் தொடர்ந்து. பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட குடும்ப வாழ்க்கை சீராயிருக்கிறோம். நாம குடும்ப வாழ்க்கைக்காக உலகத்துக்கு வர இல்லை, தொழிலுக்காக உலகத்துக்கு வர இல்லை. நான் வந்திருக்கிறோம் விவாதத்துக்கு அல்லாஹ் அனுப்பிக்கிறோம். ரசூலுல்லாஹ் உம்மத்தாக நாங்கள் தாவத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். இன்றைய உம்மத்துகள் விவாதத்துக்காக, நாங்கள் ரசூலுல்லாஹ் உம்மத்து தாவத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால பெரியார்களே, குடும்ப வாழ்க்கையை சீராய் கொள்ளணும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ பழகணும். அவங்கள சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியோட கண்ணியமா நடக்கணும். ஹைருக்கும் மின்னாகலே, ஆனா ஹைருக்கும் மின்னாகலே, உங்கள சிறந்தவர் அவருடைய மனைவிக்கு சிறந்தவராக இருக்கும். ஒரு மனைவி சொல்லணும் என்னுடைய கணவன் சிறந்த கணவன். ஒரு மனைவி சொல்லணும் என்னுடைய கணவன் சிறந்த கணவன். உலகத்துக்கு மேல் மாற்றம். உலகத்துல மக்கள் சொல்லுவாங்க ஒரு கணவன் தான் இல்ல, ஹதீஸ் இருக்குது. ஒரு மனைவி சொல்லணும் என்னுடைய கணவன், ஒரு மனைவி சிறந்த கணவன் சொல்றேன்னா நம்ம எப்படி மனைவியோட நடக்கணும், அது நாங்க தான் யோசிக்கணும். ஒரு ஆள்கிட்ட கூடுமோ ஒவ்வொரு விதம், ஒரு ஆள்கிட்ட கூடுமோ ஒரு விதம். எந்த மனைவியோட போக்கு என்ன, நான் எப்படி நடக்கணும், அவ என்ன சிறந்தவர்கள் சொல்றதுக்கு. அவக்குள்ள ஆயத்து வேற, அவக்குள்ள ஹதீஸ் வேற, எங்களுக்குள்ள ஆயத்து வேற, எங்களுக்குள்ள ஹதீஸ் வேற. நாங்க எங்களுக்குள்ள ஆயத்தையும் எங்களுக்குள்ள ஹதீஸையும் தான் நாங்க பார்க்கணும். எங்களுக்குள்ள ஆயத்தையும் எங்களுக்குள்ள ஹதீஸையும் தான் நாங்க பார்க்கணும். எங்களுக்குள்ள ஹதீஸ் என்ன, சொல்றாங்க உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவி. நான் இந்த ஹதீஸ் எப்படி ஹயாத்தாக்குறது, அதைத்தான் நாம் பார்க்கணும். அவக்குள்ள ஹதீஸ் இருக்குது, அதை நாம ஓடி காட்டப்படாது. அவக்குள்ள ஹதீஸ் என்ன, உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, அல்லாஹ்வுக்கு தான் சுஜூத் செய்யணும். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா ஒரு சுஜூத் செய்யறேன்னா நான் கணவனுக்கு மனைவியை சுஜூத் செய்ய வச்சிருப்பேன். அப்ப சுஜூதுடைய இடத்துல இருக்கிறார் கணவன், அதை அவ வழங்கணும், அதை நாங்க ஓடி காட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க கணவனுக்கு இப்படி வைக்கணும், கணவன் சுஜூத் செய்யற இடத்துல வைக்கிறாரு, இப்படி நடக்கணும் கணவனுக்கு, அது இல்லை நாங்க வளர்க்கிறோம். அது அவ வர வேண்டிய ஆயத்து. இப்ப நான் மாற்றி வருவேன், அவன் எங்களுக்கு வருகிறார், அவன் எங்க ஆயத்தை அவன் வருகிறார். அவன் என்ன சொல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிக்காம உங்களை சிறந்த உன மனைவி சிறந்த, நான் உங்களை சிறந்தவரோடு சொல்லணும். நான் உனக்கு சொல்லுவோம் பாருங்க, வாராக்களோட எல்லாம் ஓட்டுக்குள்ள வழி உள்ள அளவுக்கு பேசுறீங்க, எழுந்த வரப்புல சிங்கமாக வாரீங்க, ஏன் அப்படி வாரீங்க, என்னோட அப்படி சந்தோஷமா பேசுங்களேன். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொல்லி அவன் எங்க ஆயத்தை வருகிறார், நாங்க அவட ஆயத்தை வருவோம். இல்ல ரெண்டு பேரும் விடுவோம், ரெண்டு பேரும் ஆயத்தை வருவோம். நாம ஓதனும் கணவனுக்குரிய ஆயத்தை என்ன, கணவனுக்குரிய ஹதீஸ் என்ன, சுருக்கமா சொல்லுங்க. உங்களை சிறந்த உங்களோட மனைவிக்கு சிறந்தவராக அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு கணவனுடைய துவாவை பெற்ற நீரை நீ மௌத்தான சொர்க்கம் போயிடுவா. அவன் எங்க துவாவை பெறணும், அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் நடக்கணும். நாங்க நடக்கிறோம் என்ன மனைவி, அவ நடக்கிற அவளோட எந்த பொறுப்பு என்ன, நான் மனைவிட சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி நடந்தா அவ சந்தோஷப்படுவா, எப்படி நடந்தா சந்தோஷப்படுவா. சரியாகவே நம்ம அந்த பிள்ளைகளோட இறக்கமா நடக்கணும், பிள்ளைகளோட அன்பா நடக்கணும். எங்கட பிள்ளைகளோட நாங்க இறக்கமா நடக்காது, யார் நடப்பாங்க இறக்கமா, யார உருவாக்கள் இறக்கமா நடக்கணும் விரும்புறோமோ, குடும்பத்தவங்க எல்லாம் இந்த பிள்ளைகளோட இறக்கமா நடக்கணும். நான் மட்டும் கொஞ்சம் கடுமையா தான் இல்ல, அப்படி ஒன்று இல்லை பெரியார்களே. நாங்க எங்களை சீராகிக் கொள்ளணும். பூமியில் உள்ளவர்களோடு இறக்கம் காட்டுங்க, வானத்தில் உள்ள அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்கும் எங்களோட இறக்கம் காட்டுவாங்க. நான் ஏன் இந்த பிள்ளையோட இறக்கம் காட்டுறேன், இந்த ரப்பு என்னோட இறக்கம் காட்டணும், என்னுடைய ரப்பு என்னோட இறக்கம் காட்டணும். நான் ஏன் இந்த மனைவியோட இறக்கம் காட்டுறேன், இந்த ரப்பு என்னோட இறக்கம் காட்டணும், இந்த ரப்பு என்னோட இறக்கம் காட்டணும். தாய் தகப்பனோடு அப்படி நடந்து கொள்ளுங்க. தாய் தகப்பன் தான் எங்களை சொர்க்கம். சும்மா சின்ன விஷயங்களுக்காக சண்டை பிடிச்சு கொண்டு, சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனைப்பட்டுக் கொண்டு தாயை விட்டு தூரமா இருக்கிறோம், தகப்பனை விட்டு தூரமா இருக்கிறோம், மனைவியை விட்டு தூரமா இருக்கிறோம், பிள்ளைகளை விட்டு தூரமா இருக்கிறோம். பெரியார்கள் எங்க போறோம், யார்கிட்ட போறோம்? இந்த நிலையில போன அல்லாஹ் சந்தோஷப்படுவான்.
நம்மளோட ஒவ்வொருடைய ரூபத்தை நாங்க போறதெல்லாம் எடுக்கலாம், வேற எங்கேயும் போக மாட்டோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். அப்ப இவ்வளவு அழகா தெளிவா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கத்தக்கன இதெல்லாம் நாங்க புறக்கணிச்சுட்டு வாழ்ந்துட்டு எங்க போறது? இந்த நிலைமை எங்க நிலைமை என்ன? உலக வாழ்க்கை மட்டும்தான் எங்க வாழ்க்கையா? இல்ல பெரியார்கள், உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கைன்னா பிரச்சனையே இல்லை. அதனால இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல நாம முன்மாதிரியா இருக்கணும். ஒரு நபி முன்மாதிரி உம்மத்துக்கு, ஒரு கணவன் முன்மாதிரி அந்த குடும்பத்துக்கு, ஒரு கணவன் முன்மாதிரி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பொறுப்புதாரி முன்மாதிரி அந்த சமுதாயத்துக்கு. நாங்க எல்லாம் முன்மாதிரி. எங்களால எந்த 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 தீங்கும் யாருக்கு நடக்க அல் முஸ்லிமும் மன் சலிம் அல் முஸ்லிமும் நம்ம லிசானிக்கு வயதி. ஒரு முஸ்லிமிட யாருனாலும் முஸ்லிம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தன்னை நாவாலேயோ தன்னை கையாலேயோ மற்ற முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. இவர் நல்ல முஸ்லிம், இவரால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். இவரால ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும் இவரால ஒரு பிரச்சனை இல்லை, இவர் இருக்கிறதுனா நலவு. எங்க குடும்பம் சொல்லணும் இவரால நலவு, இவர் இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் நாவாலையும் ஒரு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர கைகால எந்த எந்த குடுக்கல் வாங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கணும். அவர்தான் முஸ்லீம். அல் முஸ்லீம் மன் சலிம் அல் முஸ்லிமுன் மின் லிசானி. தன்னை நாட்டினாலும் மற்ற முஸ்லீம்கள் சலாமத்தடையணும், தன்னை செயலினாலும் மற்ற முஸ்லீம்கள் சலாமத்தடையணும். முஸ்லீம்கள் சொன்னாங்க அவன் முஸ்லீம்களோட நம்ம கண்ணியமா நடந்து கொள்ளணும், சிறப்பா நடந்து கொள்ளணும். பெரியாக்கள் முஸ்லீம்களை பிரச்சனைப்பட்டுக் கொள்ளக்கூடாது, யாரோடையும் பிரச்சனைப்பட்டுக் கொள்ளக்கூடாது, விட்டு கொடுத்து பழகணும், விட்டு கொடுத்து பழகணும், மீனமா நடந்து பழகணும். ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்க மக்களோட மெல்லினமா நடக்கிறீங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால நீங்க மக்களோட மெல்லினமா நடக்கிறீங்க. மெல்லினமா நடக்க சொல்றான் ரப்பு. கடினத்தன்மை இருக்கத்தான் செய்யும், அதை மாற்றி நாங்க மென்மத்தன்மை உண்டாக்கணும். மென்மத்தன்மை உண்டாக்கணும். மென்மத்தன்மை சும்மா வராது, நம்மகிட்ட வலியை உண்டாக்கணும். இப்ப படிப்பு சும்மா வருதா? எங்கட படிப்பு சும்மா விட்டா படி இல்ல, படிக்க வைக்கிறோம். ஓதல் சும்மா வருதா? இல்ல ஓத வைக்கிறோம். அமல் சும்மா வருதா? இல்ல அமல் செய்ய வைக்கிறோம். தொழில் சும்மா வருதா? இல்ல தொழில் செய்ய வைக்கிறோம். இதே போல நாங்க விரும்பணும் குர்ஆன் சொல்றோம், நீங்க உங்கள்கிட்ட மென்மத்தன்மை உண்டாக்குங்க, மென்மத்தன்மை உண்டாக்குங்க. நான் உண்டாக்கணும் மென்மத்தன்மை. ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய கிருபையினால நீங்க மென்மையா நடக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரோட மென்மையா நடந்தாங்க. மற்றவங்க கடினமா நடக்கலாம், நாங்க மென்மையா நடக்கணும். மற்றவங்க கடினமா நடக்கலாம், நாங்க மென்மையா நடக்கணும். நாங்க மென்மையா நடக்கிறத கொண்டு அவங்களோட கடினத்தன்மை போயிடும். ரசூலுல்லாஹ் மென்மையான தன்மையை கொண்டு மற்றவங்களோட கடினத்தன்மை எல்லாத்தையும் போய்கிட்டாங்க. நான் மென்மையா நடக்கணும். மென்மையா நடக்க நடக்க அல்லாஹ் உதவி வரும். ஏசுறவனுக்கு ஏசுறது தான் புத்திசாலித்தனம் அல்ல, அடிக்கிறவனுக்கு அடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அல்ல. ஏசை கேட்கிறது புத்திசாலித்தனம், அடிய போடுறது புத்திசாலித்தனம். அநியாயமாத்த ஏசுனவன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற புத்திசாலித்தனம். அதுக்கு பதில் அல்லாஹ் கொடுக்கிறான். நாம நினைக்கிறோம் நான் மைதியான எங்க தலைக்கு மேல ஏறுறேன். அப்படி இல்லை பெரியா, அப்படி ஒரு அபூபக்கர் சித்திகள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஒருவர் வந்து அவருக்கு அபூபக்கர் சித்திகள் தாறுமாறா ஏசுறார், சும்மா ஏசுறார், கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும். ஆனா ஏற்றி நிச்சயமா போகுது. இப்போ அபூபக்கர் சித்திகள் எல்லாம் வாயை திறந்தாங்க, அவருக்கு பதில் சொல்றது சும்மா அநியாயமா ஏசுறார். வாயை திறந்தது ரசூலுல்லாஹ் அலமீர் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அலமீர் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அலமீர் போன பிறகு அபூபக்கர் பேசவும் இல்லை. சரி அப்படியே விட்டுட்டு திரும்ப அபூபக்கர் சித்திகளா போயிட்டாங்க. போயிட்டு யார சொல்லலாம்? நாம என்ன சொல்றோம்? நமக்கு நம்மளோட ஒரு நபராக பேசிட்டு நமக்கு ஏற்கனவே அவரை சேர்ந்து அவருக்கு ஏற்ற நாம போகணும். நீங்க எனக்கு சப்போர்ட் அளிக்கணும். ஓ ஏப்பா இவருக்கு ஏப்பா ஏற்ற அப்படி இப்படி சொல்லி அவரை சேர்ந்து செல்லு. சேர்ந்து சும்மா இருந்தா இன்னும் நம்ம போட்டுருவோம். பரவாயில்ல, இவ்வளவு ஏற்கிறது நீ ஒரு வார்த்தை பேச இல்லையாங்க. அந்த வார்த்தை பேசுறது புத்திசாலித்தனம் அல்ல. எங்களுக்கு என்ன சொல்லுவது தீன்? தீன் என்ன சொல்லுவது? நாங்க என்ன வழி வச்சுக்கிறோம்? அப்ப அவங்க போயிட்டாங்க. அவங்க யார சொல்ல அவர் இப்படி ஏற்றி கொண்டிருந்தாரு, நீங்க நானும் கேட்டுக்கொண்டிருந்தோம். நான் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நீங்க எழுதிட்டு போயிட்டீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஏசுறத நீங்க கேட்டுக்கொண்டிருக்க வரைக்கும் மலக்கள் அவருக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. மலக்களுடைய பதில் சாதாரண பதில் இல்ல, மலக்களுடைய பதில் அவருக்கு அழிவுக்கு காரணமாயிடும். அழிவுக்கு காரணமாயிடும். அவன் மலக்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. நீங்க வாயை திறந்ததும் மலக்கள் போயிட்டாங்க. மலக்கள் போன போது ஷைத்தான் அந்த இடத்துல வந்துடுவான். அதனால நான் எழுதி வந்துட்டேன். பெரியார்களே சகோதரர்களே, இந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்தணும், நம்மளை பக்குவப்படுத்தணும்.
நாம தான் இந்த பகுதிக்கு முன் மாதிரி, முஸ்லீம்கள் முழு உலகத்துக்கு முன் மாதிரி. நமக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்படுது எங்களுக்கு. அதனால சொல்லப்படுது, நீங்க மென்மையா நடந்து கொள்ளும். ஹபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி நீங்க கடுகடுப்புள்ளவராக இருந்தா, அப்ப கடுகடுப்பு அல்லாஹ் வெறுக்கிறான். கடுகடுப்பு அல்லாஹ் வெறுக்கிறார். முகத்துல எப்போ முகத்தை அப்படி கடுகடுப்பா வச்சுக் கொள்ளுது. அப்படி இல்லை, முகம் எப்போ செஞ்செடுப்பா இருக்கிறது. கவலை முகத்துல இல்ல, கவலை உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. கவலை உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. முகம் எந்த நேரமும் செழிப்பா தான் இருக்கிறது. அது இந்த நேரம் இல்ல, இந்த நேரமும் செழிப்பா இருக்கணும். முகம் செழிப்பா இருக்கணும். உள்ளத்துலாம் கவலை கடுகடுப்பு முகத்தில் இருக்கக்கூடாது. நாம எங்களை அமைக்கணும், பெரியார்கள் எங்களை தயாரிக்கணும். ஏன் நல்லா விரும்புறான். நான் போறது எல்லா இடத்துல, நான் மனைவிட்ட போறது இல்ல, பிள்ளைகிட்ட போறது இல்ல, வாப்பா மாட்ட போறது இல்ல, நான் வேற எங்கேயும் போறது, நான் வெப்பூட்ட போறேன். வெப்பு சொல்றேன் எங்களுக்கு நீங்க கடுகடுப்பு உள்ளவரா இருந்தா, உள்ளம் இருக்கன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. முடிச்ச புடிதான், அந்த தவறுனா தவறுதான், குத்தம்னா குத்தம் தான். அப்படி கூட்டு கொடுக்க சரி. பல தவறுகள் அவர் செஞ்ச தவறுக்கு பல காரணங்கள். சரி, காரணத்தை கேட்டு விட்டு விட வேண்டியது. அதுக்கு பதில் அல்லாஹ் நமக்கு தருவார். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார். இவர் இறக்கத்தன்மைக்கு அனுப்பி செய்கிறார். அல்லாஹ் பார்க்கிறாங்க உள்ளத்தை தான். இவர் அந்த இறக்கத்தை உண்டாக்குறதுக்காக, இவருக்கு பிடிக்க தெரியாம இல்ல, இவருக்கு விளக்க தெரியாம இல்ல, இவருக்கு அடிக்க தெரியாம இல்ல, இவருக்கு ஏச தெரியாம இல்ல. ஏன் இவர் செய்யறாரு? எந்த குரானுக்காக அவர் செய்யறாரு. நான் சொன்ன சொல்லுக்காக இப்படி நடக்கிறாரு. நான் சொன்ன சொல்லுக்காக இப்படி நடக்கிறாரு. அப்ப கடின முகத்துல எங்களுக்கு கடினத்தன்மை இருக்கக்கூடாது, முகத்துல கடுகடுப்பு இருக்கக்கூடாது, உள்ளத்துல கடினத்தன்மை இருக்கக்கூடாது. இந்த முகத்துல கடுகடுப்பும் உள்ளத்துல இறக்கமில்லாத தன்மையும் இருந்தா ஒருவருமே அவங்களோட ஒன்று சேர மாட்டாங்க. அதுதான் சொல்ற உங்களை சூழலிக்கக்கூடிய உங்களோட சாபாக்கள் ஓடிவாங்க. உங்களோட சூழ கூட இருந்து உங்களுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு தயாராகிக்கிற காரணம் என்ன? நீங்க முகத்தை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க, உள்ளத்தை இறக்கமா வச்சிருக்கிறீங்க, மக்களோட மென்மையா நடக்கிறீங்க. இதுதான் எங்களோட குடும்பத்திலையும், இதுதான் எங்களோட ஜமாத்திலையும், இதுதான் எங்களோட மஸ்ஜிதிலையும், இதுதான் எங்களோட தொழிற்துறையிலையும், இதுதான் எங்களோட தொழிற்துறையிலையும். தொழிற்துறை இறக்கமாத்தான் நடக்கணும். அவங்க சேர்ந்துடுவாங்க. ஒன்னு மெல்லினமா நடக்கணும், முகத்தை இப்போ சந்தோஷமா வச்சுக்கணும், உள்ளத்தை லேசா இலக்குவா வச்சுக்கணும், இறக்கம் உள்ளதா வச்சுக்கணும். எங்களை ஏமாத்துறாங்க, எங்களை அப்படி நம்ம நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் மாற்றி அமைச்சிடுவார், மாற்றி அமைச்சிடுவார். நாம இறக்கம் காட்டுறது சும்மா உலகத்துல ஒரு பேச்சு இல்ல. குழந்தை பிள்ளைக்கும் குட்டி நாய்க்கும் இறக்கம் கொடுக்கூடாது. இறக்கம் தலைக்கு மேல அறிவான், மனைவிக்கு இறக்குங்க மேல அறிவா. அப்படி யாரு சொன்னது? இது யாருன்னு சொல்லு. எங்கேயோ உள்ளவர் சும்மா ஒரு ஆதாரம் இல்லாத வச்சுட்டு செயல்படுறோம். ஹதீஸ் ஆதாரத்தோட எனக்கு இறக்கப்படுங்க, நான் உங்களை மேல இறக்கம் காட்டுறேன். அது செய்ய தயாரில்லை, அது செய்ய தயாரில்லை. நீங்க இறக்கப்படுங்க, மெல்லினமான இந்த குர்ஆன் சொல்றது, அதை செய்ய தயாரில்லை. யாரும் எங்கேயும் ஒருவரும் யாரும் இல்லை, யார் சொன்னது இல்ல. குர்ஆன் சொல்றது இறக்கமானதாங்க, மெல்லினமா நடங்க, முகத்தை செஞ்சலிப்பா வச்சுக்கொள்ளுங்க. வீட்டுக்கு போக போட்ட முகம் பிள்ளைங்க ஓடி ஓடி ஒழிக்குது. வாப்பா வாராண்டா பிள்ளைகள் ஓடி ஒழிக்குது. வாப்பா வாராண்டா மனைவிக்கு வச்சா நடுக்கும். வாப்பா வாராது, என்ன நடக்கும்னு தெரியாது வீட்டுக்கு. இப்படி இருக்குது. வாப்பா வாராண்டா ஒரு சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகளுக்கு. வாப்பா வாராண்டா மனைவிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். அதிகமா நம்ம நடக்கல, நான் சொல்றேன், நீங்க நடக்கிறது இல்லை. ஆனா எங்களை எப்படி அமைக்கணும், தயாரிக்கணும். சரியாக நல்ல குணம் தானாக வராது. இந்த நல்ல குணங்கள், இந்த குர்ஆன் சொல்ற குணங்கள், ஹதீஸ் சொல்ற குணங்கள் இருக்குது, தானாக வராது. நாங்க உங்களுக்கு அமைக்கணும், நாங்க உண்டாக்கணும். அதான் ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம். நல்ல குணம் தானா ஒரு தோட்டம் வாங்கலாம். மாநிலத்தோட அதுல 1 கிலோ பேரையும் வந்திருக்குது, கருத்த குழுமா மாமரம், பிளாக் மாமரம் வந்திருக்குது, அங்க பார்த்த செம்பிலி மரம் வந்து அப்படி எங்கேயும் கண்டிருக்கிறது இல்ல. காடாதான் இருக்கணும். நாங்க வாங்கின தோட்டம் காடாதான் இருக்கணும். இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த காட்டெல்லாம் விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான மரத்தை நாட்டுறோம், பிரேசம் தரக்கூடிய மரத்தை நாட்டுறோம். நம்ம உள்ளத்தை பார்க்கணும். இந்த உள்ளம் எப்படி இருக்குது? இந்த உள்ளம் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய உள்ளமா இருக்கிறார், அல்லாஹ் விரும்பக்கூடிய உள்ளமா இருக்கிறார். அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய உள்ளமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் விருப்பட ஏன் என்னோட அல்லாஹ் விரும்புறான் இல்ல. அப்ப எனக்கு ஏதோ கெட்ட குணங்கள் இருக்குது, அதெல்லாம் போக்கணும். முதலாவது
நம்ம தோட்டத்தை வெளிசாக்குறோம், துப்புரவாக்குறோம், தேவையில்லாத மரங்களை எல்லாம் புடுங்குறோம், தேவையில்லாத மரம் வளர்ச்சி, தேவையில்லாத மரங்களை அது புகழ போட்டு வெட்டி போட்டு விட்டு போட்டு தண்ணி ஊற்றி மரத்தை பொருள் சும்மா வரும். கெட்ட குணங்கள் தானாக வரும். நல்ல குணம் முயற்சி தான் உண்டாக்கணும். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக முயற்சி, கெட்டு போறதுக்கு ஒரு முயற்சி தேவையில்லை. சும்மாவட்ட கெட்டு போயிடுவா, சும்மாவட்ட கெட்டு போயிடுவா. நீங்க உங்க பிள்ளை ஒரு மாசத்துக்கு கவனிக்க மட்டும் பாருங்க. முதலாவது என்ன இருக்கும் தெரியுமா? குறை சிகரெட், குறை பீடி, குறை சுருட்டு மாற்றாலும் குடிகாரம் இல்லை. ஆனா வேண்டும் ஏன்னா சும்மாவட்ட கெட்டு போயிடுவா. பழக்கணும் இல்ல, குடிக்க பழக்கணும், சிகரெட் குடிக்க பழக்கணும், அது பார்க்க பழக்கணும், இது பார்க்க பழக்கணும், அது பழகிடுவா. ஆனா நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு கண் வச்சுட்டே வைக்கணும். இவன் டியூஷன் எங்க போறான், கிளாஸ் எங்க போறான், ஓப்பன் எங்க போறான், இவன் புத்தகத்தை திறந்து பார்க்கணும் என்ன இருக்கு அதுக்குள்ள, இவன் கொப்பியை திறந்து பார்க்கணும் அதுக்குள்ள என்ன இருக்குது, இவனை போனை தட்டி பார்க்கணும் அதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன இருக்குது. பெரிய கவனமா இருக்கணும். கவனமா இருந்தா நல்ல பிள்ளையா இருப்பான். அதுக்கு அவனுடைய கடினத்தன்மை வேற, கவனமா இருக்கிறது வேற. கவனமா இருக்க இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக்குறது, நல்ல பிள்ளையாக்குறது தான் முயற்சி. கெட்டு போறது சொர்க்கவாதியாக முயற்சி, நரகவாதியாருக்கு ஒரு முயற்சி தேவையில்லை. நரகவாதியாருக்கு முயற்சி, தொழுகை விட்டாண்டா நரகவாதி ஆயிடுவார். இன்னும் பாவத்தை செஞ்சானா நரகத்தில் அடி பாதாளத்துக்கு போயிடுவார். சொர்க்கவாதியாகத்தான் முயற்சி, ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாகத்தான் முயற்சி, ஒரு தோட்டம் பெருமதியாக முயற்சி. இந்த உள்ளம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடமா இருக்கணும். இது ஒரு தோட்டம் ஆயிட்டான். இப்ப இதுல இருக்கிற கெட்ட மரங்களை எல்லாம் புதுமணும். எனக்கு என்ன கெட்ட குணம் இருக்குது, எனக்கு கடுகடுப்பு தன்மை இருக்குது, எனக்கு இறக்கமில்லாத தன்மை இருக்குது, எனக்கு கோல் சொல்ற தன்மை இருக்குது, எனக்கு புறம்போச தன்மை இருக்குது, எனக்கு அசது பொறாமத்தன்மை இருக்குது. பொறாமத்தன்மை அறவே கூடாது. பொறாமத்தன்மை சொல்லுவாங்க. பொறாமத்தன்மை எப்படின்னு சொன்னா அல்லாஹ்வோட கலா கதிரே மறுக்கிறது. அல்லாஹ்வோட கலா கதிரை மறுத்து அவன் காட்டு ஆயிடுவான். அல்லாஹ் கதை அல்லாஹ் ஏற்பாடு. ஏன் இவருக்கு கொடுத்த செல்வம் இவருக்கு கொடுத்திருக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வோட கலா கதிரே மறுக்கிறாரு. அல்லாஹ்வோட கல்லாவின அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. அதை பற்றி நானே இவன் பொறாமப்படணும். இவருக்கு இந்த செல்வம் கொடுக்கப்பட வேண்டியது அல்லாஹ்வோட கலா கதிரில். இவருக்கு இந்த இல்மு கொடுக்கப்பட வேண்டியது, இவருக்கு இந்த சுகம் கொடுக்கப்பட வேண்டியது, இவருக்கு இந்த குடும்ப அமைப்பு கொடுக்கப்பட வேண்டியது. அசது கூடவே கூடாது. அது அல்லாஹ்வோட கலா கதிரே மறுக்கிறது. பெரியார்களே சகோதரர்களே, நாம அதுல அப்படியான குணங்கள் இருக்குன்னு சொன்னா அதை மெல்ல மெல்ல புடுங்கணும். முதலாவது இது எனக்கு உதவாது, இது எனக்கு அல்லாஹ்வோட உதவியை கொண்டு வராது, இது இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக்காது, உலகத்துல வாழ்க்கை சந்தோஷமா பெரிய விஷயம் அல்ல, இந்த சக்கராத்தை இதுக்கு எடுத்து போடும், சக்கராத்துல களிமாவை தடை செஞ்சிடும். அவ புடுங்கணும். சில மரம் சாதாரணமா புடுங்கலாம், சில மரம் போட்டு புடுங்கணும். அவ்வளவு பெருசா வேர் பிடிச்சி அவ்வளவு பெருசா வேர் பிடிச்சி அந்த தனம் என்ற தோட்டத்தில் விதிக்கப்படாது. இருந்தா மற்ற மரங்கள் வராது, மற்ற மரங்கள் ஒன்றையும் வர விடாது. முதலாவது புல்டோசர் போட்டு செலவழிச்சாலும் பரவாயில்ல, அது முத புடுங்கணும். இதே போல சில குணங்கள் நல்லா ஊடுருவி இருக்குது, அதெல்லாம் புடுங்கணும். புடுங்கி 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 முதலாவது காணியை துப்புரவாக்கணும். பிறகு அல்லாஹ்வுக்கு விருப்பமான மரங்களை நாட்டு, எங்களுக்கு தேவையான மரங்கள் நாட்டணும். அல்லாஹ் எதோட இருக்கிறான்? இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் தக்வாதாரிகளோடு இருக்கிறார். நான் எனக்கு தக்வா உண்டாக்கணும், அல்லாஹ்வோட பயத்தை உண்டாக்கணும், அல்லாஹ்வோட அச்சத்தை உண்டாக்கணும், ஈமானை உண்டாக்கணும். ஈமான்தாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான், தக்வாதாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், நாம் பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறார். நான் ஒரு பொறுமையா இருக்கணும். மனைவிட பேச்சில, பிள்ளைகளோட பேச்சில, குடும்பத்தோட பேச்சில, மற்றவங்களோட பேச்சில பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். ஏன் பொறுமையா? என்னோட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்னோட வச்சுக்கோனா நான் பொறுமையா இருந்து ஆகணும். பொறுமை இழந்து சொன்னா அல்லாஹ் என்னோட இல்ல, அல்லாஹ் என்னோட இல்ல. அல்லாஹ் இல்ல இல்லாம இருந்தா அல்லாஹ் உதவி எப்படி வரும்? அல்லாஹ்வை எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளாம நான் எப்படி தொழில் செய்யலாம், எப்படி தொழில பறக்கத்தை பெறலாம், எப்படி குடும்பத்தில் சந்தோஷம் பெறலாம்? பெரியார்களே சொல்ல இதுல கவனமா இருக்கணும். இப்படி நல்ல குணங்களை உண்டாக்கணும். இந்த அல்லாஹ் நலவு செய்யக்கூடிய மக்களோட இருக்கிறார். இப்படி நல்ல குணங்களை உண்டாக்கணும், நல்ல குணங்கள் உண்டாக்கப்படணும். நாளை கியாமத்துடைய நாளையில பெரியார்களே சகோதரர்களே, நல்ல தன்மைகள்ல நல்ல சிபாத்துகளை நாங்க எங்கள்கிட்ட பலவந்தமா உண்டாக்கணும். நான் உண்டாக்கி ஆகணும். அப்பதான் உலகத்தில வாழ்க்கை சிறப்பாகும். உலகத்தில வாழ்க்கை சின்ன கால வாழ்க்கை, இந்த நீண்ட கால வாழ்க்கை இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சிறப்பாகணும், கியாமத்துடைய வாழ்க்கை சிறப்பாகணும், இந்த முடிவு சொர்க்கமாகணும். இந்த அடிப்படையில் நல்ல சிபாத்துகள் நல்ல தன்மைகளை
ஒவ்வொரு உண்டாக்கம் இதுக்காகத்தான் நாங்கள் வெளிக்கிளம்பணும். 4 மாசங்கள் வருஷம் வெளிக்கிளம்புறது நியத்து வைங்க. ஒவ்வொரு மாசம் 10 நாள் கொடுக்க நியத்து வைங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாள் 8 மணித்தாலும் கொடுக்க நியத்து வைங்க. மஸ்ஜிதுகளோட அதிகமா தொடர்பு வச்சு கொள்ளுங்க. இப்படி செஞ்சு கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயங்களை பேசி நம்ம கேட்ட வந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். திருகாலனபடியுடைய அல்லாஹ் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிச்சிடுவாயா. எங்களோட தவறு தப்புகள் குற்றங்கள் அனைத்தையும் நீ மன்னிச்சிடுவாயா. யா அல்லாஹ் நம்ம தாய் தகப்பனுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடுவாயா. மனைவி மக்கள் உற்றார்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடுவாயா. ஊரா முஸ்லிம்களோட பாவங்களையும் மன்னிச்சிடுவாயா. மேலான உயர்த்தரமான தீன் எங்களுக்கு விளங்க வைப்பாயாக. யா அல்லாஹ் தீனை விளங்க வைப்பாயா. தீனிப்படி நடக்க தௌஃபீக் செய்வாயாக. நிச்சயமாக தீன்ல வெற்றி இருக்கிறது. யா அல்லாஹ் எங்க ஊருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பாயா. யா அல்லாஹ் அதிகாலையிலிருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில தீனுடைய முதாக்கராக செய்யப்பட்டது. யா அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டது இத்தனையும் எங்களை உள்ளத்துல பதிவு செய்து யா அல்லாஹ் அதன்படி நடக்க நீ தௌஃபீக் செய்வாயா. நாங்கள் நல்ல நியத்துகள் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த நியத்துக்களை ஒவ்வொன்றையும் செயல்படுத்த நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நீண்ட காலங்கள் நீண்ட தூரங்கள் நீண்ட செல்வங்கள் அதிகமாக செலவழிக்க நாங்கள் நியத்து வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ் அத்தனை நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்கு தரப்பட்ட அனைத்து ஞாபகத்தையும் தீனுக்கு சாதகமாக்கி தருவாயா. எங்களோட குடும்ப சூழலை தீனுக்கு சாதகமாக்கி தருவாயா. தொழிற்துறைகளை தீனுக்கு சாதகமாக்கி தருவாயா. எங்களோட உடல் நிலைமைகளை தீனுக்கு சாதகமாக்கி தருவாயா. அனைத்து ஞாபகத்தையும் தீனுக்கு சாதகமாக்கி தருவாயா. எங்களோட எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக. எங்களோட நோய் நம்புகளை போக்கி வைப்பாயாக. எங்களோட கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. எங்களோட குடும்ப சிக்கல்களை நீக்கி வைப்பாயாக. எங்களோட தொழிற்துறை பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக. குடும்பத்தை தொழில் எங்களுக்கு ரஹ்மத்தை அருளாக தந்தருவாயா. உலக வாழ்க்கை எங்களுக்கு அழகாக்கி தருவாயாக. ஆகிரத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பாக்கி தருவாயா. யார் யாரெல்லாம் தீனுக்காக பாடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நீ மேலும் மேலும் உதவி செய்வாயாக. அப்படியான கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் உலக வாழ்க்கை எங்களுக்கு அழகாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பாக்கி தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்குள் ஆக்கி வைப்பாயாக. நபிமார்களோட சித்திகீங்களோட சாலிஹீங்களோட சோதாக்களோட சேர்ந்து சொர்க்கம் போக தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்தில் தீனுக்காக முயற்சி செய்யப்படுகிறது. யா அல்லாஹ் இந்த முயற்சியில கபூல் செய்து உம்மத்துக்கு ஹிதாயத்தை ஆமாக்கி வைப்பாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹைர்களை கேட்டார்களே அல்லாஹ் அத்தனை ஹைர்களை எங்களுக்கு தந்தர செய்வாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பாதுகாப்பு சொன்னாலே அல்லாஹ் அத்தனை எங்களை பாதுகாப்பாயா. உன்னுடைய மாபெரும் கிருபை போட்டு அந்த துஆக்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம் அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.